வணக்கம். உண்மையிலே இன்றைய நாள் எங்களுடைய மண்மீத நெறி பற்றி பிரதேசைக்கு ஒரு சந்தோஷமான நாள், ஒரு மனம் நிறைந்த நாள். அதிலே இன்றைய நிகழ்வில் என்னையும் ஒரு அதிதியாக அழைத்தமைக்கு முதல்ல இந்த நிர்வாகத்தினருக்கு, இந்த தலைமைப்படத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகள். இந்நிகழ்விலே கலந்து கொண்ட எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவ ஆளுநர் மற்றும் என்னுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய பினவு ஐயா மற்றும் எங்களுடைய களவாஞ்சி போலீஸ் பொறுப்பதிகாரி மற்றும் எங்களுடைய எஸ்டிஎஃப் அதிகாரி மற்றும் அனைவருக்கும் என்னுடைய உறுப்பினர்கள், ஓந்தாட்சி வாழ் மக்கள் மற்றும் எங்களுடைய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி. ஒரு சிறந்த சேவை, ஒரு நல்ல விடயத்திலையும் உங்களுக்கு தெரியும். நான் ஏதாவது இந்த இடத்துல கதைச்சு சிக்கல் ஆயிடும், அது 5 நிமிஷம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. 5 நிமிடங்கள் சரியான முறையில் அதில் நேர்த்தியாக எந்தவித பக்குவமாக அதை நான் கதைக்கணும். எங்களுடைய இந்த நாட்டு கொள்கைகள், இந்த நாட்டின் அரசு சட்டத்திட்டங்களுக்கு அமைய சரியான முறையில் இந்த நாட்டின் கௌரவ ஜனாதிபதியினால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் சரியான முறை நேர்த்தியாக செல்லப்படுகிறது. அதிலும் எங்களுக்கு எங்களுடைய இந்த மண்மீத நெறி பற்றி பிரதேச சபையில் 2025 6ஆம் மாதம் 12ஆம் தேதி என்னையும் ஒரு பிரதேசத்துக்கு ஒரு தலைமைப்படமாக ஒரு பிரதேச தவிசாலை தந்ததுக்கு என்னுடைய மண்மீத நெறி பற்றி பிரதேச சபையின் அனைத்து மக்களுக்கும் மீண்டும் ஒரு வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஏனென்றால் அதை சொல்கிறேன், நாங்கள் இந்த இலங்கையிலேயே கிட்டத்தட்ட எங்களுடைய 2026ஆம் ஆண்டுக்குரிய பட்ஜெட், அதாவது 600 மில்லியன், இலங்கையில் முதலாவது ஒரு பிரதேச சபையில் ஒரு 600 மில்லியன் பட்ஜெட்டை கொண்டு வந்தாங்க. அந்த பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 100 மில்லியன் இந்த சுகாதாரத்துக்கு ஒதுக்கியிருக்கோம். அந்த சுகாதாரத்தில் எங்களுக்கு பெரிய கல்லாத்திலையும் இதே போன்ற ஒரு பிரதேச சபைக்குரிய ஒரு வைத்தியசாலை இருக்கு. அந்த வைத்தியசாலையை நாங்கள் உண்மையாக நான் இப்போ இந்த ஆளுநர் கௌரவ ஆளுநர் ஒரு வேண்டுகோள், சிதந்து கிடக்கிற இந்த ஹாஸ்பிட்டலில் எங்களோட பிரதேச சபையில் இருக்கிற எங்களுடைய ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலுக்கு சாதாரணமாக ஒரு தனியார் டாக்டர், 4 ஊழியர்கள், கிட்டத்தட்ட 4,80,000 ஒரு நாளைக்கு ஒரு மாத சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்குரிய மருந்து வகைகள் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு 10 மில்லியன் ஒரு வருடத்துக்கு நாங்கள் கொடுக்கோம். அந்த சேவையை நான் நேரடியாக ஆளுநர் ஊடாக எங்களுடைய இந்த ஓதாச்சி மட்டத்தில் இருக்கிற இந்த ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது சட்ட ரீதியாக இருந்தால் நான் அப்படியே ஒப்படைக்கிறேன். ஏனென்றால் ஒரு சிறந்த ஒரு மருத்துவம் இந்த ஓதாச்சி மட்டத்தில் புறப்படக்கூடிய வாய்ப்பிற்கு இலங்கையில் முதலாக ஒரு இலத்திரணியாக ஒரு ஹாஸ்பிட்டல் என்றால் அது இன்றைய தினம் தான் அது திறக்கப்பட்டிருக்கிறது. நான் என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண இல்லாது. அதில் சாதாரணமாக 10 மில்லியன் ஒரு பிரதேச சபையால் வழங்கப்படுற அந்த பணம் சிதைந்து போகிறது. அந்த சரியான முறையில் எங்களுடைய நோயாளிகளுக்கு அது அந்த பணம் கிடைக்கப்பட வேண்டும்ன்றதுக்காக அதை நாங்கள் கவர்னர் ஊடாக அவர்களுக்கு வேண்டுகோள், அதை நீங்கள் உங்களோட கை ஊடாக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொடுங்க. அந்த 10 மில்லியன் நாங்கள் தாரோம் மத்திய நிதிக்கு, அதை நான் பரப்பதி கொடுக்கப்பட்ட பணம். அடுத்ததாக எங்களுடைய ஆளுநர் 2வது வேண்டுகோள், எங்களுக்கு இந்த நாட்டில் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் மட்டக்களப்பு விஜயம் செய்த போது அவர் எங்களிடம் கூறியது, உண்மையில சுகாதாரம் மற்றும் வெளிநாட்டவர்கள் வந்து எங்களுடைய நாட்டுக்கு வரைய தர வேண்டும் என்று நல்ல விடயம். அதற்காக எங்களுடைய ஓந்தாச்சி மட கடற்கரையில் அது ஒரு பெரிய ஒரு பார்க், அது சரியான முறையில் ஒரு பாசிக்குடா போன்றும் அழகுபடுத்துவதற்காக எங்களுக்கு 12 மில்லியன் தந்திரிகள், அதுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். அதே போன்று எங்களுடைய கிழக்கு மாவட்டத்திலே முதலாவது பீச்சாக இருக்க வேண்டும் என்றதுக்காக உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு கணக்க தேவைப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டு ஜனாதிபதி அவர்கள் எடுக்கக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு முதலாக இலங்கையிலேயே 5ஆம் மாதம் 17ஆம் தேதி இந்த வெத்தில எங்கேயாவது துப்புனா அவங்களுக்கு சட்ட ரீதியில வழக்கு போட்ட முதலாக எங்களுடைய பிரதேச சபையில, உங்களுடைய பிரதேச சபையால கஜன் பிஹெச்ஏ ஊடாக எங்களுடைய களுவாஞ்சிகுடி நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. 1500 ரூபாய் பணி. இந்த இலங்கையில முதலாக ஒரு பிரதேச சபை இதெல்லாம் செய்யலாம். சுகாதாரத்தை சரியான முறையில செஞ்சது எங்களுடைய பிரதேச சபை. அதே போன்று எல்லா இந்த நாட்டில் இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் நீங்கள் கொண்டு வர பிரச்சனைகள் அனைத்தையும் எதிர்த்தாலும் எங்களுடைய தலைமைப்பீடம் சொல்லுது, எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி சரியான முறையில் எங்களுடைய தமிழர்களுக்கு சரியான நேர்த்தியான நடைமுறையில் கொண்டு கூட எதிர்க்கக்கூடாது. நாங்கள் முடிவெடுத்துட்டோம். ஒரு நல்ல நடைமுறை
சரியான நாட்டின் தலைமைப்பிடத்துக்கு கீழே வேலை செய்யக்கூடிய முதிர்ச்சி அடைந்த தலைமைப்பிடங்கள் சரியான கட்டமைப்போட போறேன். உங்களுடைய தேவைகள் எங்களுடைய தமிழ் மக்களோட தேவைகள் எப்படி சரியாக பூர்த்தி செய்யப்படுமோ அதே போன்று எதிர்காலத்திலே நாங்கள் உங்களோடு பயணிப்பதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தேவையான எங்களுடைய மக்களோட தேவைகள் அனைத்தையும் எந்த அரசாங்கம் பூர்த்தி செய்தோ அதற்காக நாங்கள் ஊன்றுகோலாக இருப்போம். எல்லா காலமும் எதிர்த்து நான் தனி கட்சி இல்லாம ஒரு தனிமைதான் சொல்றேன். எல்லா அரசாங்கத்தையும் எதிர்த்து வாழ இல்லாது. ஒன்று நீங்கள் உங்களுடைய தீர்வு சம்பந்தமாக எங்களுடைய வாழ்வியல் சம்பந்தமாக எங்களுக்கு எது சரியான முறையில் எங்களுடைய மக்கள் எதை இவ்வளவு காலம் நீண்ட காலம் என்ன தேவைகளை நாங்க இவ்வளவு போராட்டத்தை நாங்க பயணித்தோமோ அது உங்களால் தீர்வு செய்து தரப்பட்டால் உங்களுக்கு எதிர்காலத்தில் நாங்கள் ஒரு பாரிய சக்தியாக இருக்கலாம். இல்ல அதை எதிர்த்தா நாங்கள் உங்களை எதிர்ப்பாக பாரிய சக்தியாக இருக்க வேண்டும். இது ஏதாக இருந்தாலும் எங்களுடைய பயணம் உங்களோடு சிறந்த எதிர்காலத்தில் உங்களோட பயணம் சரியாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய இறைவன் எல்லாம் இறைவன் உங்களுக்கு அருள் பாதிப்பான் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.